Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 12. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடுப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த கவசம் போட்ட ஆளுங்க எக்கச்சக்க பேர் வந்தானுங்கல்ல. நம்மளால சுத்தமா முடியல, பயங்கரமா ரவுண்டு கட்டி அட்டாக் பண்றானுங்க. அவனு எவ்வளவுதான் போராடி பார்ப்பான், ஒரு லிமிட் வரைக்கும் தானே அவங்ககிட்ட எனர்ஜி இருக்கும். ஆனா இப்படியே சண்டை போட்டான்னா டெஃபினட்டா டயர்டாகி தோத்து போயிருவான். ஆனா வேற வழியில இவங்க எல்லாத்தையுமே இவன் கொண்டுதான் ஆகணும். அட அவனை ரெக்கவரி பண்ற பவர் இல்ல ஹீலிங் பண்ற பவர்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுவான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட லெவல் பாத்தீங்கன்னா 47, ஆனா ஹெச்பி வெறும் 632 தான். இன்னும் 2 அடி அடிச்சாலே போதும், பையன் இங்கே காலி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சே தீர்வேன்னு கையெல்லாம் பிஞ்சு ரத்தம் திரிய அடி பொழந்து கட்டுவான். மொத்தத்துல முழு எஃபர்ட்டையும் போடுறான்னு வைங்க. அவன் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவனோட பிசிக்கல் லிமிட் ஒத்துழைக்கலன்னா பாவம் அவனும் என்னதான் பண்ணுவான். அப்பதான் அவனோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமே, அது அவனை குத்தி காட்டுது. நீ தான் இருக்கலையே இந்த உலகத்துல ஒரு வீக்கஸ்ட் ஹண்டரு, இதுக்கு மேல உன்னால முடியாது அப்படி இப்படின்னு நம்ம பையன் முன்னாடி எல்லாம் போராடும் போது யார் யாரெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாங்களோ அந்த விஷயம் கூட அவன் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். மத்தவங்க கூட பரவாயில்ல, அவனோட மனசாட்சி தான் நீ எல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய அதிசயம், இது உனக்கு போதாதா, கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லும். அப்படியே கட் பண்ணி கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட அந்த சேர்மன் கோவை காட்டுறாங்க. அவரும் அந்த ஊ சின்சுலும் அந்த ஜெஜு ஐலாண்டோட ரைட பத்தி தான் பேசிக்குவாங்க. அந்த ரயில பாத்தீங்கன்னா இந்த கோ சின்சுலும் கலந்துருக்காரு. சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் அவர் வீக் ஆனதே. நம்ம ஊ சின்சுல அந்த டைம் பெரிமீட்டர் செக்யூரிட்டியா இருந்தான். அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன்ஸை ஹேண்டில் பண்றதும் அவனோட வேலை தான். அவன் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. அப்படி தப்பிச்சாங்கன்னா அவங்க பாடியில அங்க பாதிக்கப்பட்ட தழும்புகள் இல்லாம இருக்காது. இப்படி இவங்க அந்த ஜெஜு தீவோட மோசமான சைட பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பயலோட மனசாட்சி இன்னும் அவனை விடுறதா இல்ல. மனசாட்சிக்கே அது அவன் தானான்னு சொல்லி டவுட் ஆகுதாமா. ஏன்னா பையன் டோட்டலாவே இப்ப மாறிட்டானே. லுக்லயும் சரி, ஹைட்டும் சரி, அவனோட பாடி ஷேப்பும் சரி, எல்லாமே முன்ன விட பயங்கர டெவலப் ஆயிருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேல நீ ஏன் போகணும்னு ஆசைப்படுற? இவ்வளவு லெவல் வந்துமே நீ வீக்கா தான் இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ மறுபடியும் சாகத்தான் போற. உனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு அடையாளமே இல்லடா கண்ணா அப்படி எப்படின்னு மனசாட்சி கூட அவன் போராடிட்டு இருக்கும்போது அதுங்களும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணும். அதெல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு கட்டத்துல அவனை மண்டையோட புடிச்சு வச்சு அமைக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பயலால கண்டிப்பா அசைய முடியாது. அந்த நிலைமையிலயும் மனசாட்சி விடுற மாதிரி இல்ல. சும்மா 1-2 சாகசத்தை பண்ணிட்டு இதுல ஜெயிச்சலான்ட்டு இந்த மாதிரிலாம் நினைச்சு வந்தா இப்படித்தான், நீ இப்ப சாக போற, இல்ல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு போகும். அதை எதிர்த்து கூட இவனால பேச முடியல. கரெக்டா ஸ்வாட வச்சு நம்மளால ஒரே போடா போட்டு தலை வரும்போது இந்த சம்பவம் அந்த டபுள் டஞ்சன்ல நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அவனுக்கு கொடுக்குது. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டெய்லி குவெஸ்ட முடிக்காம நம்மளால இங்க வந்தால அதுக்கு டைம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அவன் மட்டும் அதை கம்ப்ளீட் பண்ணலன்னா பெனால்டி. சோ வெட்டும் போது கரெக்டா அந்த டைம் முடிஞ்சதுனால வெட்டு விழுகிறதுக்கு முன்னாடியே பைய பெனால்டின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அதான் அந்த டெசர்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்க சென்டிபீட் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சு, அந்த ஏரியாவுக்கு போயிட்டான். அதுதான் பெனால்டி ஜோன். நல்ல வேலை முடிக்காம போனான். அதனாலதான் பையன் இப்ப அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டான். இங்க இவனுக்கு ரெஸ்ட் எடுக்க கண்டிப்பா கொஞ்சம் டைம் கிடைக்கும். நல்ல வேலை சிஸ்டமே நம்மளை காப்பாத்திருச்சுன்னு சொல்லிட்டு பையன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிப்பான். ஏன்னா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிட்டான். சரின்ட்டு காயங்களை சரி பண்றதுக்காக போர்ஷன்ஸ் குடிச்சா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா இது நேச்சுரலா அடிப்பட்ட காயமாமா, அதனால நேச்சரா தான் சரியாகுமாமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகாதே, லெவலப்பும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் அந்த சென்டிபீடே சென்ட்ரி கொடுக்குங்க. ஒண்ணுதானே முன்னாடி காட்டினாங்க, ஆனா இப்போ ஒரு பெரிய கூட்டமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சுங்க. ஒக்காமக்கா தாறுமாறா சண்டையா போடுவான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜினாவை காட்டுறாங்க. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா அவனுக்கு வச்ச சாப்பாடு அங்கேயே இருக்குது. அப்படின்னா என்ன, பையன் இன்னும் வரவே இல்லை. இவ்வளவு நேரம் என்ன வேலை பாக்குறான், அறிவு கட்டவேன்னு திட்டிகிட்டே போய் படுப்பான். இவன் மட்டும் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. சரி, அவளுக்கு இப்ப கவலை என்னன்னா ஒரு கார்டியன் டீச்சரை மீட் பண்ண சொல்லியிருப்பான். இப்ப அவன் காலையில வந்துருவானாங்கிறதே டவுட்டா இருக்குது. சரின்ட்டு இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க. அங்க நம்ம பையன் டெசர்ட்ல இருந்த எல்லாத்தையுமே பழுது கட்டிட்டான். அப்படியே லெவலப்பும் ஆயிட்டான். இந்த மாதிரி லெவலப் ஆனா ஆட்டோமேட்டிக்கா பாடியை ரீஸ்டோர் ஆயிருமே. இப்ப இருக்க பெனால்டி ஜோன்ல 4 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். பயலுக்கு இன்னும் 10 நிமிஷம் பெண்டிங் இருக்குது. இந்த டைம்ல அவங்கள காலி பண்றதுக்காக கியர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நைட் கில்லர் ஸ்வாட பை பண்ணிடுவான். ஏன்னா இதுதான் கவசத்தையே உடச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணும். என்ன கொஞ்சம் காசு தான் ஜாஸ்தி. இப்ப நம்ம பையன் அந்த இகிரிஸ்ட சண்டை போட்ட டூன் ஸ்டோன் ஒன்று இருக்கும், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்ல நம்ம பையன் அப்படியே அப்டேட் பண்ணிக்குவான். அதனாலேயே அவனுக்கு ரூலர் சாண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்கில் அப்டேட் ஆகும். அட வேற ஒண்ணும் இல்ல, கத்தியை தூக்கி போட்டுட்டு கையை நீட்டினா போதும், அந்த கத்தி அவன் கைக்கே வந்துடும். நம்ம தாரு கிட்ட சுத்தியில் பாஞ்சு வருமே அந்த மாதிரி. எங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கத்தி எங்கேயாச்சும் தெரிச்சு விழுந்தா கூட பையன் அசால்ட்டா கையை நீட்டியே பிடிச்சிருவான். நல்லா இருக்குதே, ட்ரை பண்ணி பாப்போமேன்னு அங்க விழுந்திருக்க சென்டிபீடை பிடிக்க ட்ரை பண்ணுவான். இப்பதானே பையன் பிகினர் லெவல்ல இருக்கான், அதனால பெரிய ஐட்டத்தை எதையுமே தூக்க முடியாது, சின்னதா வேணா ட்ரை பண்ணலாம். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு பையன் கையில நல்லா துணியெல்லாம் சுத்திட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கான். டைமும்
முடியும் மறுபடியும் அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டான். அங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, எங்க போனான்னு. வந்த உடனே இன்னைக்கு சம்பவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதே நேரம் இங்க சாயோட டீம் ஹெலிகாப்டர்ல ஜெஜு தீவுக்கு கிளம்பினவங்க போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஏர்கிராப்ட ஓட்டுற பைலட் இந்த மாதிரி தண்ணி கடியில ஏகப்பட்ட வெரைட்டில மனா கிறிஸ்டல்ஸ் இருக்குதும்பானா இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அதுக்கு டஞ்சன்ஸ்ல மட்டும் தானே இருக்கும், இப்படி திடீர்னு கடலுக்கடியில இருக்குதுன்னு சொன்னா அதான் ஆச்சரியப்படுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம பயலோட சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா அவனும் நிறைய பேர்த்த கொல்றான், ஆனா எத்தனை பேர்த்த கொன்னாலும் கொன்ன ஃபீலே சுத்தமா இல்ல, லெவலப்பும் ஆன மாதிரி தெரியல. என்ன பஞ்சாயத்துன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க இருக்கிற மேஜர்ஸ காட்டுவாங்க. அவனுக்கு சண்டை போடாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன பண்றானுங்கன்னு அப்படியே ஜூம் இன் பண்ணி பார்த்தா அந்த எடுபட்ட பயலுக தான் கேட்ஸ் ஓபன் பண்ணி அது வழியா காட்ஸுங்களை வர வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அப்படின்னா இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. இப்ப இவங்க கூட சண்டை போட்டு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, சரி ஓகேன்னு கேப் போடாம சண்டை போடலாம். தேவையில்லாம சண்டை போட்டு என்ன பண்றது? சோ அப்படின்னா நைட்ஸ் கூட சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, மேஜர்ஸ காலி பண்ணாதான் அந்த போர்ட்டலை ஓபன் பண்றதை தடுக்க முடியும்னு சொல்லி பய புத்திசாலித்தனமா அவங்கள காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல பாருங்க ட்விஸ்ட், ஒரு மேஜர்ஸ கொன்ன உடனே அவன் கூப்பிட்டு வந்த நைட்ஸ் எல்லாருமே அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவாங்க. சோ இவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுருக்கான். இப்ப தெரிஞ்சு போச்சுல விடுவானா? இன்னும் 5 மேஜர்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள கொன்னா பஞ்சாயத்து ஓவர். அதனால வளைச்சு வழியில இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மெயின் அந்த மேஜர்ஸ போய் பொல்லந்து கட்டுவான். இப்படி அடுத்தடுத்து 3 பேர்த்த காலி பண்ணிட்டான். இன்னும் 3 பேர் தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு மத்தவங்க மாதிரியே நம்மளையும் கொன்றுவான்னு. அதனால 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கோலமா உருவாக்குவானுங்க. அது கூட சண்டை போட முடியல, அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. சின்ன கோலம்னா பரவாயில்ல, அது பெரிய சைஸுக்கு இருக்குது. பட் அதையுமே கஷ்டப்பட்டு டேக்கிள் பண்ணி கடைசியில அந்த மேஜர்ஸ கொன்னுட்டான். அப்படி அவங்களை கொன்னுட்டான். அந்த கோலமும் அழிஞ்சிருக்கணுமே, ஆனா அழியல. நம்மளால ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணும், அவன் கத்திய வச்சு அதை பிளாக் பண்ணுவான் பாக்கணுமே. அதுக்கப்புறம் வெறி பிடிச்சி மொத்த பவர் யூஸ் பண்ணி இங்க இருந்து போயிருன்னு ஒரு அடி அடிப்பான். அந்த கோலத்தோட சேர்த்து சுத்தி இருக்க செவுரெல்லாம் பிச்சுக்கும். அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான். அந்த கோலத்தோட வயித்துல தான் ஒரு பெரிய ஹோல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்லு சில்லா செதறி நொறுங்கி திருச்சு போய் கிடக்கும். 4 மணி நேரம் 29 நிமிஷத்துல பையன் மொத்த சண்டையும் முடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல பாயிண்ட்ஸே கிடைச்சிருக்கும். இதை வச்சு அவனோட கிளாஸை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே மாத்த முடியும். இதை வச்சு அவங்களே சூஸ் பண்ணி கொடுப்பாங்களா இல்ல நம்ம தான் சூஸ் பண்ணுமான்னு அவனுக்கு ஒரு டவுட். அப்போ ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னா பிளேயரை இனிமேட்டு ஏஞ்சல் ஆஃப் டெத் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாலாமா. அதாவது நம்ம பையல இதுக்கப்புறம் இவன் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம இவனே இவனோட சொந்த ஆளுகளையே யூஸ் பண்ணலாமாமா. அதுக்கப்புறம் கோஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுமா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷேடோ ஆர்மியை யூஸ் பண்ணிக்கலாம்னு வேற சொல்லும். அதுக்கப்புறம் தான் பயலோட புது ஜாப் என்னன்னே சொல்லும். அதுதான் நெக்ரோமான்சர். இதை சொன்ன உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவன் யோசிக்கவே இல்லை. அட நெக்ரோமான்சர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, அது மேஜிக் கிளாஸை சேர்ந்த ஒரு வேலை. சாகாம இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம பையன் ஒரு அசாசின் ஆச்சு. அவனோட காம்பாக்ட் ஸ்டைல் க்ளோஸ் ரேஞ்சில போய் அட்டாக் பண்றது. சோ சண்டை போட்டு அவனோட பலத்தை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்றதா அவனோட வேலையே. நெக்ரோமான்சரா மாறிட்டானா அந்த மாதிரிலாம் அவன் பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி தான் அவனோட வேலையை பார்க்க முடியும். சும்மா ஸ்கில்ல ஸ்ட்ரென்த்தை வச்சு ஏத்தணும், அது பண்ணணும் இது பண்ணணும் என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிருமே. அதனால இந்த ஜாப் உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி கேட்கும். சூஸ் பண்ணான்னா நோகாம உட்காந்து நோம்பு கும்பலாம். அதாவது அவனோட ஸ்ட்ரென்த்தை ஏத்திக்கணும்னு தேவையில்லை, அவனுக்கு பதிலாக மத்தவங்க எல்லாம் வந்து சண்டை போடுங்க. பட் நம்ம பையன் அவனை நம்புற ஆளு, மத்தவங்க மேல எப்படி நம்பிக்கை வைப்பான். அதனால பையன் இந்த ஜாப் எனக்கு வேண்டாம். உடனே அடுத்து என்ன கேட்கும்னா நெக்ரோமான்சர்ங்கிறது டைரக்ட் கிளாஸ் இல்ல, அது ஒரு ஹிடன் கிளாஸ் தான். இப்ப பையன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் இருப்பான். அது ஹிடனா தான் இவனுக்குள்ள இருக்குமே தவிர ஓப்பனா அந்த மாதிரி இருக்க மாட்டானாமா. இப்பவும் நீங்க டிக்ளைன் பண்றீங்கன்னா தாராளமா டிக்ளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர் நோ கேட்கும். அப்படியே பயங்கரமா யோசிப்பான். எடுத்துக்கலாமா வேண்டாமா எடுத்துக்கலாமா, இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லும் போதான் ஆப்போசிட்ல அந்த மேஜர்ஸ பார்ப்பான். அவங்களும் இப்படித்தானே பண்ணாங்க. வேற இடத்துல இருக்க நைட்ஸை இங்க சமனிங் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் பண்ணாங்க, ஒரு கோலத்தை உருவாக்குனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயலுக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணுதா இல்ல வேற எதுக்காச்சும் பண்ணுதான்னு அப்படியே யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா வந்ததுங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்மளால சண்டை போட்டானே அதே இதை ரீகால் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அப்படித்தான் இதுவும் இருக்குமான்னு 1க்கு 100 டைம் யோசிப்பான். இப்ப நெக்ரோமான்சர் அவன் மாறிட்டா மட்டும் என்ன சண்டை போடக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸா இருக்குது? டெஃபினட்டா சண்டை போடலாம். அண்ட் இவன் எப்படி டெவலப் ஆகுறானோ அதே அளவுக்கு தான் இவனோட ஷேடோ ஆர்மியும் டெவலப் ஆகும். அப்படின்னா இனிமேட்டு இவன் சோலோ லெவலிங் பண்ணணும்னு அவசியமே இல்ல, இவன் கூட சேர்ந்து அவனோட ஷேடோ ஆர்மியும் லெவலிங் பண்ணும். அதனால இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி ஹண்டர் அசோசியேஷன்ல கோவையும் ஊவையும் காட்டுறாங்க. அவங்க காலங்காத்தால சாய் கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வருமானு தாயாவை குடிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க விடிஞ்சிருச்சு, அவ்வளவு நேரம் தாங்க நம்ம போய் சண்டை போட்டுருக்கான். அவங்க ஜெஜு ஐலாண்டுக்கு நேரத்துக்கு போய் சேர்ந்து இருக்கணும், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையேன்னு அதுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க. எங்க நம்ம பையன் அப்படியே அப்கிரேட் ஆகுறான், அதை சூப்பரா காட்டுவாங்க. ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் வரும், உனக்கு போனஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, நீ அப்கிரேட் ஆயிட்ட அப்படி இப்படின்னு. அப்படியே சுத்தி நம்மளால பறக்க வச்சு அவனுக்குள்ள இருக்க அந்த டார்க் எனர்ஜியோட பவரை காட்டுவாங்க. தாறுமாறா இருக்கும். இப்ப காமெடி என்ன தெரியுமா, நம்மால சூஸ் பண்ணது நெக்ரோமான்சர். ஆனா அவங்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவனோட லெவல் அடுத்த கிளாஸுக்கே போயிருச்சு. அதாவது நெக்ரோமான்சர்ல இருந்து அடுத்து ஷேடோ மொனார்க்குக்கே போயிட்டான். இப்ப அவனுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குது. அப்படின்னா இந்த ஜாப் சேஞ்சிங் குவெஸ்ட ஒரு வழியா முடிச்சிட்டான். இப்ப சுத்தி நம்மால காலி பண்ணானே எல்லா நைட்ஸையும் காட்டுறாங்க. அதுக்குள்ள ஷேடோஸ் எல்லாம்
எல்லாம் கதறிக்கிட்டு இருக்குது. அவன் வேணும்னா அதுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் வேர்டு வைக்கணும்ல, அதை சொன்னா அதுங்க வெளியில வர மாதிரி என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது அரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சிருவான். சோ அப்படி சொன்ன உடனே அந்த நைட்ஸ்குள்ள இருந்த எல்லா ஷேடோஸுமே உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அவனுக்காண்டி சண்டை போடுறதுக்காக வந்து நிக்குங்க. பையன் மாஸ் காட்டிட்டான் போங்க. இப்ப என்னன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். நான் அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு போற வர ஷேடோஸ் எல்லாத்தையுமே அள்ளி போட முடியாது. ஏன்னா அவனுக்கு ஸ்டோரேஜ் லிமிட் இருக்குது. மொத்தமாவே அவனால 30 பேர்த்த தான் வச்சுக்க முடியும். இவங்களை எப்ப வேணாலும் அவன் வர வச்சு சண்டை போட வைக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. சும்மா நார்மலான ஷேடோஸ் எல்லாம் போய் அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தானா அது வேலைக்கே ஆகாது. நல்லா ஸ்ட்ராங் ஆகி அவங்க எப்ப செத்து போனாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணானா டெஃபினட்டா ஒர்த்தா இருக்கும். இப்ப நம்ம பையட்ட மேஜர்ஸ் இருக்காங்க, நைட்ஸ் இருக்காங்க. வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு ஜெயிச்சானே அந்த சிவப்பு மண்டையன், அதான் அந்த பிளட் ரெட், அவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். எப்படி இருந்தாலும் இவனுக்கு ஸ்டோரேஜ் இப்போ ஃபுல் ஆயிருச்சு. அதனால ஒரு 13 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இவனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வேலையை ஆரம்பிப்பான். மொத்தம் 3 டைம் தான் அவனால அந்த ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல முடியல, அந்த ஷேடோ ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், அது ஒத்துக்காது. சரின்ட்டு செகண்ட் டைம் அரைஸ்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், அப்பவும் ஃபெயிலியர். உடனே அவன்கிட்ட பேசி பார்ப்பான். என்னன்னா இப்ப அந்த ரெட் நைட் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? அவன் கிங் எனக்காச்சும் வருவான்னு சொல்லிதான் அந்த சிம்மாசனத்தை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீ எவ்வளவு நாள் பாதுகாத்தாலும் அவன் எப்ப வருவான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நைட் கமாண்டர் இக்ரஸ் ஆன நீ ஒரு சிறந்த வாரியர். உன்னால நல்லா சண்டை போட முடியும். நீ எதுக்கு தேவையில்லாம ஒரு பாலடைஞ்ச இடத்துல இங்க இருந்து இந்த இடத்தை பாதுகாக்கணும்? என் கூட வா, உன்னோட வாளை எனக்காண்டி அர்ப்பணி. வராத ஒருத்தனோட சிம்மாசனத்தை பாதுகாக்கிறதுக்கு பதிலா நீ உன் முன்னாடி உயிரோட இருக்க என்னைய பாதுகாக்கலாம். இப்படி சென்டிமெண்டெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அரைசுமா இப்படி இங்க இவன் பேசிட்டு இருக்கும்போது இங்க கோ ஊகிட்ட அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஹண்டர்ஸ் நிறைய தேவை. ஆனா யாருக்குமே செகண்ட் அவேக்னிங்கிறது வரவே இல்லை. அதனாலதான் அவங்க ட்ரைன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமா. எந்த ஒரு மோசமான நிலைமை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்காக. இங்க நம்ம பையன் பேசினதுல ஒரு வழியா அந்த இக்ரிஸ் சென்டிமெண்டா அட்டாச் ஆகி நம்ம சங்கோட ஷேடோ ஆர்மில வந்து சேர்ந்துட்டான். சோ எக்ஸ்ட்ராக்ஷன் சக்சஸ்ஃபுல். மத்த நைட்ஸோட ரேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா லெவல் 1. ஆனா இவனோட லெவல் எவ்வளவு தெரியுமா? 7. இவனுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனா அவனோட பேரான இக்ரிஸையே வச்சிருவான். சோ இப்ப இவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அப்படியே அவன் பின்னாடி போய் நின்னு அவன் மண்டி போட்டு மரியாதை கொடுத்தவனே அத்தனை பேருமே அங்க மண்டி போடுவாங்க பாக்கணுமே. அதெல்லாம் வேற லெவல் மாசா இருக்கும். இப்ப நம்ம பையன் தான் அந்த இடத்துல கிங்கு. இதுக்கப்புறம் நம்ம பயலுக்கு ஒரு படையே இருக்குது. இவனுக்காண்டி இவன் சண்டை போறானோ என்னமோ இவங்கெல்லாம் நின்னு சண்டை போடுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஜெஜோ ஐலாண்டுக்கு ஒரு வழியா ஹெலிகாப்டர் போய் லேண்ட் ஆயிருச்சு. அங்க ஏதோ மேஜிக் பீஸ்ட காலி பண்ணிருக்காங்க போல. அதை பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இங்க வந்து சண்டை போடும்போது அதுங்க ஜெய்ஜாண்டிக்கு எறும்பாதான் இருந்துச்சுங்க. ஆனா இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுங்களுக்கு விங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சும்மாவே சொல்லிட்டு அடிக்குங்க. இதுல விங்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதுல ஜெயிச்சாங்களா? நம்ம பையன் அந்த ஆர்மியை யூஸ் பண்ணி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு அடுத்த சீசன்ல பார்க்கலாம். டாடா.